அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாண்டர்ட் 8 இங்கிலீஷ் யூனிட் 3 ப்ரோஸ். சர் ஐசக் நியூட்டன், த இன்ஜினியர் சயின்டிஸ்ட், நாத்தனியல் ஹாவ்த்ரூன். Read and understand. Fill in the blanks. 1. Isaac Newton was born at Woolsthorpe in England. ஐசக் நியூட்டன் எங்கே பிறந்தார்? வூல்ஸ்த்ரோப்பில் வில்லேஜில் இங்கிலாந்தில் பிறந்தார். 2. Grandmother was advised to apprentice him to a clock maker. ஐசக் நியூட்டனோட கிராண்ட்மதர் எங்கே அப்ரெண்டிஸாக சேர்த்து விட்டாங்க? கிளாக் மேக்கர்கிட்ட. 3. ஐசக் மேட் ஏ கிளாக் பை த ட்ராப்பிங் ஆஃப் வாட்டர். ஐசக் நியூட்டன் எப்பேற்பட்ட ஒரு கடிகாரத்தை செஞ்சார்? தண்ணீர் சுட்டு விழக்கூடியதில் கடிகாரமாக செஞ்சார். 4. The sundial made by Isaac is still in existence at. சூரிய கடிகாரம் ஐசக் நியூட்டனால் உருவாக்கப்பட்ட சூரிய கடிகாரம் இப்போது எங்கே இருக்கிறதா நம்பப்படுகிறது? வூல்ஸ்த்ரோப் இன் ஐசக்ஸ் ஹவுஸ். ஐசக் எங்கே வச்சாரோ அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஐசக் கன்ஸ்ட்ரக்டட் எ மாடல் ஆஃப் த. என்ன மாடல் அவர் உருவாக்குனார்? விண்ட் மில். பி. சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் ஃபார் இட்டாலிசைஸ்டு வேர்டு. இட்டாலிசைஸ்டு வேர்டுக்கான பொருள் தருக. ரிமார்க்கபுள் குறிப்பிடத்தக்க, நோட்டபுள் குறிப்பிடத்தக்க. கேபிட்டல் அப்படின்னா என்னது? திறமையான, எக்ஸலண்ட் திறமையான. 3. கம்போஸ்டு உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்களா அது மாதிரி. மேட் அப்படின்னாலும் உருவாக்குதல். ஃபேம் அப்படின்னா பிரபலம் அப்படிங்கிறது. பாப்புலாரிட்டி அப்படின்னா பிரபலமாக இருக்கிறது. ஏ. சூஸ் த கரெக்ட் ஆன்டனிம்ஸ் ஃபார் த இட்டாலிசைஸ்டு வேர்ட். எதிர்ச்சொல் தருக. கைண்ட் அன்பான, குரூயல் கொடூரமான. டேஸ்ட் விரும்பிய, டிஸ்டேஸ்ட் விரும்பியது இல்லாமல், விருப்பம் இல்லாமல். பொசஸ்டு அப்படின்னா தக்க வைத்துக்கொள்வது. லேக்ஸ்னால் விட்டு விடுவது, ஏதோ லேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. யூஸ்வலி ரெகுலராக பண்ணுறது, ரேர்லி எப்போவாவது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. பி. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் இன் 1 or 2. 1. Who was taking care of Newton after his father's death? நியூட்டனோட அப்பா இறந்ததுக்கப்புறமா அவரை யார் பார்த்துக்கிட்டா? After his father's died, his grandmother took care of Isaac Newton. ஐசக் நியூட்டனுடைய அந்த அப்பா இறந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டது அவங்களுடைய பாட்டி. 2. What did Isaac manufacture at the young age? சிறு வயதில் ஐசக் நியூட்டன் என்ன உருவாக்குனார்? At a young age, Isaac manufactured a set of tools and saws of various size. வேறு வேறு சைஸில் இருக்கக்கூடிய ரம்பம் மற்றும் அந்த டூல்ஸ் எல்லாம் உருவாக்குனார். 3. How did the young boy find the strength of wind? அந்த சின்ன பையன் அந்த காற்றோட அளவை அளக்கிறதுக்கு எப்படி என்ன செய்வான் அப்படின்னு கேட்குறாங்க. To find out the strength of the wind, காற்றினுடைய வலிமை அளக்க. Jumped against the wind, காற்றுக்கு எதிர் திசையில் குதிக்கிறது. By the length of his jump, எவ்வளோ தூரம் தாண்டுறாரோ, he calculate the force of the wind, அதையே கால்குலேட் பண்ணி விண்டினுடைய அந்த காற்றினுடைய வேகத்தை அளந்துருவார். 4. Why were his friends attracted by the windmill? ஏன் அவர் செஞ்ச விண்மில்லை பார்த்து ரொம்பவும் கவரப்பட்டாங்க? The windmill was pretty and wonderful. ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஐசக்ஸ் playmates had never seen such a thing before. இதுக்கு முன்னாடி அவங்க இது மாதிரி பார்த்ததில்லை. ஸோ they were attracted by the wind. அதனால் அவங்க அந்த அவருடைய விண்மில்லை பார்த்து கவரப்பட்டாங்க. How was Newton honored by the king? அரசரால் அவர் எவ்வாறு கௌரவிக்கப்பட்டார்? The king awarded Isaac Newton the honor of knighthood. knighthoodங்கிற பட்டத்தை கொடுத்து அவரை கௌரவித்தார். See, answer the following in about 100 words. Why did Newton's friends advise his grandmother to apprentice him to a clockmaker? clockmaker கிட்ட வேலை பயில்றதுக்காக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாட்டிகிட்ட ஏன் சொன்னாங்க? When Isaac Newton was a small child, his father died. அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க பேரண்டார். ஸோ his grandmother took it after him. அதனால் அவரை பார்த்துக்க வேண்டிய அவங்க பாட்டி எடுத்துக்கிட்டாங்க. She was very kind, அவங்க பாசமானவங்க. She sent Isaac to school, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சாங்க. As a boy, Isaac used to take some tools and saws with him. எப்போதுமே அவர் டூல்ஸு, ரம்பங்களும் உளிகளும் அவர் எப்போயுமே கையில் வச்சுருப்பார். His grandmother thought that Isaac would become a capital workman. ஒரு திறமையான ஒரு வேலையாளாக வருவான்.
திறமைசாலியாக மாறுவான்னு நினச்சாங்க. ஐசக் ஹேட் கிரேட் மெக்கானிக்கல் ஸ்கில். ஒரு இயந்திர திறமை அவர்கிட்ட இருந்துச்சு. ஹி ஹேட் எ டேஸ்ட் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ். அதோடு அவருக்கு பிடிச்சது கணிதமாக இருந்துச்சு. ஸோ ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ்டு ஐசக்ஸ் கிராண்ட்மதர் டு அப்ரெண்டிஸ் ஹிம் டு எ கிளாக் மேக்கர். அதனால் அந்த பாட்டிக்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணாங்க, கிளாக் மேக்கர்கிட்ட சேர்த்து விடுங்கன்னு. அஸ் தே ஹோப்டு ஐசக் பிகம் எ கிளாக் மேக்கர் பை இன்வென்டிங் கியூரியஸ் கிளாக்ஸ். அதுவே பின்னாடி என்னவா மாறிடுச்சுன்னா, அவர் பலவிதமான அதிசயத்தக்க கடிகாரங்களை உருவாக்குறதுக்கு உதவியாக இருந்துச்சு. 2. How did Newton learn about the way a windmill operated? ஒரு விண்மில் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத அவர் எப்போ தெரிஞ்சுக்கிட்டார். அஸ் எ லிட்டில் பாய் ஐசக் நியூட்டன் வாஸ் லுக்டு ஆஃப்டர் பை ஹிஸ் கிராண்ட்மதரால் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க அன்பாக இருந்தாங்க. சி வாஸ் வெரி கைண்ட். சி சென்ட் ஐசக் டு ஸ்கூல். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சாங்க. நியர் டு ஹிஸ் கிராண்ட்மதர்ஸ் ரெசிடென்ஸ். அவங்க பாட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் தெர்வாஸ் எ விண்மில். ஒரு விண்மில் காற்றாலையால் மாவரைக்கூடிய இடம் இருந்துச்சு. இட் ஆப்ரேட்டட் ஆன் ஏ நியூ பிளான். ஒரு புது திட்ட வடிவில் இருந்துச்சு. ஐசக் யூஸ்டு டு விசிட் த மில் ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி அங்கே போய் பார்ப்பார் ஐசக். ஹீ ஸ்பெண்ட் ஹோல் ஹவர்ஸ் தேர் எக்ஸாமினிங் இட்ஸ் வேரியஸ் பார்ட். அவர் அங்கே முழு நேரமாக இருந்து எல்லா பாட்களையும் பார்ப்பார், பகுதிகளையும் பார்ப்பார். When the mill was at rest, he pried into its internal machinery. உள்ளே போய் என்ன செய்வார் அவர்? ரகசியமாக ப்ரைடுங்க அப்படிங்கிறது ரகசியமாக போய் உள்ளே என்ன செய்வார்? எல்லா விஷயத்தையும். இன்டர்னல் மெஷினரினா உள்ளார்ந்த இயந்திரத்தை ஒவ்வொரு பார்ட்ஸையும் பார்க்குறது. ஹி வாட்ச்டு ஹவு த செயில் ரிவால்வ்டு அண்ட் க்ரஷ்டு கிரைன். செயில்ங்கிறது அதனுடைய ரெக்கை, அந்த காட்டானுடைய ரெக்கை. ரிவால்வ்டுங்கிறது அந்த சுழற்சி அப்படிங்கிறது. க்ரஷ்டு கிரைன்ங்கிறது நசுக்குது, அந்த தானியத்தை எப்படி நசுக்குது. தஸ் ஹி கெயின்டு த தரோ நாலேஜ் ஆஃப் இட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா தான் அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பித்தார். 3. மென்ஷன் சம் ஆஃப் நியூட்டன் இன்வென்ஷன். நியூட்டனுடைய கண்டுபிடிப்புகள் சில இதை குறிப்பிடவும். When Isaac Newton was a boy, he invented a water clock and sundial. நியூட்டன் சின்ன வயசில் இருக்கும் பொழுது அவர் தண்ணீர் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை கண்டுபிடிச்சார். ஹி மேட் ஏ ஸ்மால் விண்மில். அதுபோக ஒரு சிறிய காற்றாலை மாவரைக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிச்சார். லேட்டர் ஹி ஃபவுண்ட் அவுட் த நேச்சர் ஆஃப் லைட். ஒளியினுடைய ரகசியத்தை கண்டுபிடிச்சார், விப்ஜிஆர் அப்படிங்கிறத. ஹீ டிஸ்கவர்டு தட் சன்லைட் வாஸ் கம்போஸ்ட் ஆஃப் 7 கலர்ஸ். அதான் சொன்னாலே விப்ஜிஆர் 7 கலர்களுடைய சேர்க்கை தான் வெளிச்சம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஒன்ஸ் an apple fell on his head. அவர் தலையில் ஒரு ஆப்பிள் விழும்பொழுது இட் லெட் டு த டிஸ்கவரி ஆஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார். ஐசக் நியூட்டன் யூஸ்டு டு ஸ்டாண்ட் லாஃப்லி டவர்ஸ் நைட் ஆஃப்டர் நைட். இரவு நேரங்களில் மிக உயரமான லாஃப்டிங்கிறது உயரமான டவரில் என்ன செய்வார்னா, ஹீ கேஸ்டு அட் த ஹெவன்லி பாடிஸ் த்ரூ ஏ டெலஸ்கோப். டெலஸ்கோப் மூலமாக விண்வெளி பொருட்களை போகிறோம், அதாவது நட்சத்திரங்களை போகிறோம் பார்ப்பார், கண்ணிமைக்காமல். கேஸுங்கிறது கண்ணமைக்காமல். ஹீ எக்ஸ்பிளைன்டு த மெக்கானிசம் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த சூரிய குடும்பத்தை பற்றிய அல்லது இந்த உலகத்தை பற்றிய மொத்த விஷயத்தையும் அவர் விளக்கமாக சொல்லுவார். ஹீ ஆல்சோ ப்ரப்போஸ்டு லா ரிலேட்டட் டு த ஆர்பிட் ஆஃப் பிளானட்ஸ். ஆர்பிட் அப்படிங்கிறது சுற்றுவட்ட பாதை, இந்த பூமியில் சுற்றுவட்ட பாதை மற்றும் இந்த சூரிய குடும்பத்தோட சுற்றுவட்ட பாதை மொத்தத்தையுமே அவர் நினைச்சார், முன்மொழிந்தார். அவருடைய விஷயங்கள்லாம் எடுத்து கூறினார். ப்ரப்போஸ்டு அப்படின்னா கூறுதல், முன்மொழிதல். தேங்க்யூ.